மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சது. வேற எதுவும் வேலை இருக்காக்கா? இருந்தா சொல்லிருங்க, நான் பண்ணிடுறேன். வீரா, என்ன வலிமா? என்னாச்சு? ஏண்டி உனக்கு ஒரு புருஷன் பத்தாதா? இப்படி புருஷன் உயிரோட இருக்கும் போதே இன்னொருத்தருக்கு வலை போடுற கனி கண்மணியோட பிள்ளையா இல்ல நீ ரகசியமா? அதெல்லாம் கிடையாது. இப்பவே கழுவி வைக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கலெக்டர் வேலையை பாரு. ஏன் கலெக்டரா இருந்தா வீட்டு வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? இந்த வீட்டுக்கு நீ வந்ததுல இருந்து நான் கூட உனக்கு ஒரு வேலை சொன்னதில்ல. இவ யாரு? இப்ப கையில கட்ட முளைக்க இல்ல பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. வீரா, விடுங்க விடுங்க விடுங்க. வீரா, நீ இந்த மாவட்டத்தோட கலெக்டர். இவ்ளோ கஷ்டப்பட்டு கம்பீரமா இந்த இடத்துக்கு வந்திருக்க. உன்னை பார்த்தாலே இவ்ளோ பெரிய பெரிய அதிகாரிங்க கூட எழுந்து நிப்பாங்க. அப்படிப்பட்ட உன்னை இவ வச்ச ஆள் மாதிரி வேலை வாங்கிக்கிட்டு இருக்கா. தப்பு வீரா. இப்படிலாம் உன்னை யாரும் பண்ணக்கூடாது. நீ ஏன் வீரா பொறுத்துக்கிற? வலிமா, நான் வெளியில கலெக்டரா இருந்தாலும் வீட்ல நானும் ஒரு மருமக தானே. இல்ல வீரா, நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஆற மாட்டேங்குது. என்னதான் நீ இந்த வீட்டு மருமகளா இருந்தாலும் அவ வந்து உன்னை வேலை வாங்குவாளா? நேத்து வந்தவ, அவளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறா. நீ ஏன் வீரா அவளை பொறுத்துக்கிற? பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. யார் யார்கிட்ட எல்லாம் பொறுத்து போகணும்னு ஒரு வரமுறை இருக்கு. இவகிட்ட எல்லாம் நீ வாயை மூடிட்டு போகணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. நீங்க ஏன் இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது நம்ம வீடு. நான் இப்போ கழுவுன பாத்திரம்லாம் நம்ம யூஸ் பண்றது தானே. கலெக்டர்னா வீட்டு வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? இல்லல, விடுங்க. வீரா, அது நீயா செய்யணும், மத்தவங்க. இப்ப நான் பாத்திரம் கழுவ முடியாதுன்னு அவகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவ என்ன செய்வா? அத அப்படியே விட்டுருவாளா என்ன? அத கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையாக்குவா. நிச்சயமா நம்ம வீட்டு நிம்மதியை தான் அவ கெடுப்பா. எனக்கு நம்ம வீடு நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எவ்வளவு வேணாலும் விட்டு கொடுத்து போவேன். அவ புதுசா பிரச்சனையை உருவாக்க நாம காரணமா இருக்க கூடாதுல வலிமா. அதனாலதான். அதுக்காக நீ எவ்வளவுதான் வீரா கேட்டுப்ப? பாத்துக்கலாம் வலிமா, விடுங்க. மாமா உட்காரு. வீரா, எப்ப நீ இந்த வீட்டுக்குள்ள மருமகளா அடியெடுத்து வச்சியோ அப்பவே என் குடும்பத்தை யாராலையும் பிரிக்க முடியாதுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நம்பிக்கை நீ காப்பாத்திக்கிட்டு இருக்க. உன் இடத்துல வேற யார் இருந்தாலும் இந்த அளவுக்கு பொறுமையா பொறுத்து போக மாட்டாங்க. மாமா, பொறுமைங்கிறது ஒரு பெரிய ஆயுதம். அத சரியான நேரத்துல எல்லாருமே பயன்படுத்தணும்னா குடும்பத்திலயும் சரி, நாட்டிலயும் சரி, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமா. இவன் எதுக்கு இப்ப கூப்பிடுறான்? ஹலோ, நான் மூர்த்தி பேசுறேன்க்கா. சொல்லு. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த நம்பர்ல கூப்பிடாதுன்னு? நான் உன்னோட இன்னொரு நம்பருக்கு தாங்க அடிச்சேன். அந்த போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குக்கா. 10 தடவைக்கு மேல போன் பண்ணி பார்த்துட்டேன்க்கா. ஆமா, அது நான் பெட்டியில மறைச்சு வச்சிருக்கேன். அது சுவிட்ச் ஆஃப் தான் காட்டும். நான் நைட்டு தான் ஆன் பண்ணுவேன். சரி, என்ன விஷயம்னு சொல்லு. அக்கா, இன்னைக்கு ராத்திரிக்கு 5000 லிட்டர் சாராயம் வேணும்னு ஆர்டர் வந்திருக்கு. பல்க் அமௌண்ட்டுக்கா. அப்புறம் என்ன, வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? ஐயோ, எல்லா பக்கமும் போலீஸ் கெடுபிடிக்கா. நாம இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் சாராயம் கச்சனமோ ஃபுல்லா ஆள் போட்டு வச்சிருக்காங்க. புது ஸ்பாட் தாங்க கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு, நம்ம ஆளுங்களை சில பேர் தொழிலுக்கு வர்றதுக்கே பயப்படுறானுங்க. இருக்கிறவங்களுக்கு ஒழுங்கா பதம் பார்க்க தெரியல. நீ வந்தாதாங்க கரெக்டா இருக்கும். சரி,
நான் இன்னைக்கு நைட்டு நேரா வரேன். சூப்பர்க்கா. நான் சொல்றேன், அந்த ஸ்பாட் வேலையை ஆரம்பிச்சிரு. சரிக்கா. இந்த நேரத்தில் எங்க பின்வாசல் வழியா போறாங்க? என்னவா இருக்கும்? ஆட்டோ ஆட்டோ, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. அண்ணே, நீங்க போயிட்டே இருங்க, நான் வழி சொல்றேன். ஆட்டோ நிறுத்துங்க நிறுத்துங்க. அண்ணா அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்க. போங்க போங்க. சாவு வீட்டுக்கு வர்றது தான் பின்வாசல் வழியா பதுங்கி பதுங்கி வந்தாளா? ஏதோ தப்பா இருக்கே. சாவு வீட்டுக்கு தான் போறேன்னா சொல்லிட்டே வரலாமே. அத்தை, சின்ன வயசுல டிவி பார்க்க வருவனே, நீ என்ன அன்பா கூப்பிட்டு உட்கார வைப்பியே அத்தை. ஐயோ அத்தை, போயிட்டியே. அவன் இருக்கானா? ஐயோ பாக்குறானே பாக்குறானே அத்தை. அத்தை அத்தை அத்தை. அத்தை போயிட்டியா அத்தை? ஐயோ மாமா மாமா மாமா, உடம்பு பாத்துக்கங்க மாமா. அத்தை செத்து போயிட்டாங்க. போய் தொலைச்சிட்டியாடா? பட ஆக்டிங் முடிஞ்சது அம்மா. என்ன இந்த ராணியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்கே.